மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. அதாவது என்னுடைய ஆன்மீகம் இயற்கை ஒளி அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 9 வருடம் ஆகுது. ஆனால் கடந்த ஒரு 4 வருடமாக தான் என்னை ரொம்ப பிரபலமாக வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 வருடத்துக்கு முன்னால் எப்போ வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுனா, அப்போ இந்த சமுதாயத்தில் பிரபலமாக இருக்கிற மிக பிரபலமாக இருக்கிற அருள்வாக்கு சொல்கிறேன், குறி சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க தான் எங்கே தனக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அப்படின்னு மீடியா முழுவதும் பணம் கொடுத்து என்னுடைய கடந்த கால நிகழ்வை திரும்ப 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 போட வச்சு என்னை அவதூறு பரப்பி என்னை ட்ரோல் பண்ணி பேட் கமெண்ட் நிறைய போட வச்சு, ஏன் இன்னைக்கு ஏஐ மூலம் ஃபோட்டோவை எடிட் பண்ணி போடுற வரைக்கும் அவங்க தான். இதற்கு ஒரு ஐடி விங்கே வச்சு செயல்படுறாங்க. அதாவது இந்த அருள்வாக்கு சொல்கிறது, குறி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விளக்கை ஏற்றி அந்த ஞானங்கிற ஒளியை ஏற்றி வைக்க வந்தவன் எல்லோருடைய வாழ்விலும். ஆனால் இது அவங்களுக்கு தெரியாமல் நான் எங்கேயோ அவங்களுக்கு நான் போட்டியாக வந்துடுவேனாக்குன்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் அவங்கள போய் கேஸ் கொடுக்கலாமே, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு. இங்கே தான் இந்த சமுதாயத்தில் அதுக்கெலாம் இடம் இல்லையே, சமுதாய சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையே. ஏன் அப்படின்னா அவர்களிடம் பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அரசியல் பின்புலம் இருக்கு. என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லையே, பணமோ படையோ அரசியல் பின்புலமோ எதுவுமே இல்லையே. ஆனால் என்னுடைய பின்புலம் அந்த ஈசன் இருக்கான். அதனால் அவர்கள் வேணாம் இந்த சமுதாய சட்டத்திலிருந்து தப்பிக்கலாம், என்னுடைய ஈசனின் சட்டத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கவே முடியாது. அதனால் அந்த ஈசனின் சட்டப்படி நான் செல்கிறேன். இந்த சமுதாய சட்டப்படி நான் செல்லலை, அந்த ஈசனின் சட்டப்படி செல்கிறேன். அந்த ஈசனுக்கு உண்மையாக இருக்கேன், அவன் இயக்கிறபடி இயங்கி கொண்டு இருக்கேன், அவன் செயல்படுத்துகிறபடி செயல்படுத்தி கொண்டு இருக்கேன். அவன் கொடுத்த வேலையை என்னுடைய இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் செய்வேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னைய அவதூறு பரப்பியவர்களை, என்னுடைய அழிக்க பார்த்தவர்களை, என்னுடைய ஆன்மீகத்தை அழிக்க பார்த்தவர்களை என்னுடைய ஈசனிடமே ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கான தண்டனை என்னுடைய ஈசனே கொடுப்பான். அதாவது இந்த ஆட்டத்தை அவர்கள் மூலம் ஆரம்பித்து என்னை வெளிப்படுத்தினது அவன்தான். அவர்கள் மூலமாகவே இந்த ஆட்டத்தை முடித்து அவனே என்னைய நான் யார், எதுக்காக பிறவி எடுத்து வந்திருக்கேன்னு என்னுடைய ஈசனை என்னை வெளிப்படுத்தட்டும்.